ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் பேண்ட்டு எப்படி கட் பண்ணுறது ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். நார்மல் பேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 ஃபோல்டாக பிரித்து போட்டுக்குங்க. இந்த பேண்ட் அளவு கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அன்பே இல்லாத கணவன். ஆமாங்க, இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரி. இது ஸ்டோரி இல்லை, ரொம்ப கஷ்டமான சம்பவம். என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆச்சு, 2 பசங்க. அவங்களுக்கு 2 பசங்க பிறந்த உடனே அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் 2 ஆம்பளை பசங்க, அதற்கு காட் கிரேஸ். 2ம் ரொம்ப மனசு கஷ்டத்தில் போயிட்டு இருந்தது அவங்களுக்கு. ஒரு சடன் பீரியடில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து செகண்ட் அஃபேர் வந்து பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச உடனே இன்றைக்கி சுச்சுவேஷனில், இன்றைக்கி வெளியே விற்கிற விலைவாசியும் சரி, வெளியே இருக்கிற சூழ்நிலையும் சரி, அவங்களால எப்படி அந்த குழந்தைங்கள வச்சுட்டு வாழ முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? எத்தனை நாளைக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் வயசாகிருக்கும். நம்மளுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குன்னா அவங்க வந்து சின்ன பசங்க கிடையாது, ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் ஏஜ் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட படிப்பு அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் முன் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே விஷயம் அவங்களுடைய கைத்தொழில் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு டைலரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு நான் டைலரிங்கை கற்றுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு டைலரிங் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணுக்கு படிப்பு கண்டிப்பாக ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா படிப்பு தான். படிப்பு ரொம்ப முக்கியம். செகண்டு, ஒரு சில பேரால் படிக்க முடியாது. அவங்களால என்ன பண்ணணும்னா ஒரு கைத்தொழில், கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா எல்லாருடைய லைஃபுமே ஸ்மூத்தாக போகும், எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும்னு கிடையாது. எத்தனையோ பேர் மேக்ஸிமம் 80% வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு கைத்தொழில் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கலாம், சேம் டைம் நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியலாக வந்து லேடிஸ் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் காசாக இருந்தால் கூட, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது, ஹஸ்பண்ட் காசாக இருந்தால் கூட அது நம்ம பணம் ஆகாதமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், ஏன் நம்ம சும்மா இருக்கணும்? நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ நம்மளுக்கே ஒரு குழந்த பிறக்குது, நம்ம அந்த குழந்தைய என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 4 வயசு ஆன உடனே படிக்க வைக்கிறோம். எதுக்காக? அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் நம்ம அவங்கள படிக்க வைக்கிறோம். அது ஏன் ஆஃப்டர் மேரேஜ் ஆன உடனே அந்த படிப்பும் அந்த வேலையும் ஜென்ஸுக்கு மட்டும்தான், லேடிஸ்க்கு கிடையாது, லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு வீட்லேயே இருக்கணும், அப்படி ஒரு இது யார் சொன்னது? அப்படி கிடையாது. நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா கூட போதும். நம்ம வந்து நம்ம செலவை பார்த்துக்கலாம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். நம்ம யார்கிட்டையுமே போய் எனக்கு 100 ரூபா தாங்க, எனக்கு இந்த தேவை இருக்குது, இல்லை நம்மளே சரி நம்ம யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணுறோம், ஏன் நம்ம அம்மாவுக்கு கூட சரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், அப்போ கூட நம்ம போய் ஹஸ்பண்டை எங்கள் அம்மாவுக்கு ஒரு 100 ரூபா வேணும் நீங்கள் தாங்க, தேவையே கிடையாது. ஏன் கேட்கணும்? நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம கொடுக்கலாம், அவ்வளோதான். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. நம்ம தான் படிக்கலையே, நம்ம எப்படி போய் வேலைக்கு போகிறது? நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளுக்கு என்ன வேலைக்கு போக முடியும், என்ன பண்ண முடியும், எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறைய லேடிஸ் நினைப்பீங்க. அப்படி கிடையாது, அது தப்பு. கைத்தொழில் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். பர்சனலாக டைலரிங் தொழில் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருந்து நம்மளால் கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும்னா அது டைலரிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லுவேன்.
அதுலேயும் நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ டைலரிங் கிளாஸ் போக முடியாது, கிளாஸ்க்கு போனால் 2000 3000 நான் கட்ட வேண்டியது இருக்கும், காலையில் போய் சாயந்தரம் வர வேண்டியது இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வீட்டில் இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் அதுலேயும் நீங்கள் நினைக்கலாம். தப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எத்தனையோ பேர் பேசிக்கு மிஷினில் நீங்கள் எப்படி நூல் கோக்கணுன்றதுலேருந்து பாபின் கேஸ் எப்படி நூல் சேர்க்கணுன்றது வரைக்குமே யூடியூப்பில் உங்களுக்கு சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான சேனலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து 1 by 1 கற்றுக்கலாம். ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸே வந்து எடுக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதை பார்த்து நீங்கள் வந்து டைலரிங் கற்றுக்கலாம். நான் பேசிக் மட்டும்தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கற்றுக்கினேன். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்கு, பாவாடை சட்டை, பட்டேலா பேண்ட், இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாருமே டைலரிங் தான் கற்றுக்கணும், டைலரிங் தான் பண்ணணும்னு கிடையாது. நிறைய விஷயம் இருக்குது வீட்டில் இருந்தே செய்கிற மாதிரி. பட் உழைச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டைப் பண்ணி கொடுத்தா நாங்கள் காசு கொடுப்போம், ஆன்லைனில் காப்பி பேஸ்ட் பண்ணால் நீங்கள் காசு கொடுப்போம். அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. நீங்கள் காசு கட்டி பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. உங்களுடைய பைசா தான் உழைக்காமல் நம்மளுக்கு காசு வரவே வராது. இப்போது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தப்பு. ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுலேயும் உழைப்பு இருக்குது, அதுலேயும் உழைச்சா மட்டும்தான் அதுலேயும் சம்பாதிக்க முடியும். ஸோ நான் டைலரிங் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க. ஒரு த்ரெட்டே பார்த்தீங்கன்னா 8 ரூபா தான். ஒரு நூல் வாங்கினீங்கன்னா ஒரு சுடிதார் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி யார் ஓப்பனாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு நூல் நீங்கள் 8 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு சுடிதாரே ஃபினிஷ் பண்ணிடலாம். நார்மல் சுடிதார் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா கூட மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 200 நீங்கள் வாங்கலாம். அதாவது பேசிக்காக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பேசிக்கில் நீங்கள் இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஒரு 200 நீங்கள் வாங்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக உங்களால் தைக்க முடியும், எல்லா டிசைனும் உங்களால் பண்ண முடியும்னா 400 450 அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். சேம் டைம் வந்து இதுக்கு நிறைய பெரிய இடம் வேணும், நான் கடை வைக்கணும், கடை வச்சா தான் என்னால் சம்பாதிக்க முடியும், இல்லைனா என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் ஜஸ்ட் அந்த மிஷின் போடுற அளவுக்கு இடம் இருந்தால் போதும். ஓகேவா? சேம் நீங்கள் வெளியே கடையில் போய் நீங்கள் தைச்சி சம்பாதிக்கும் போது தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வீட்டு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. என்ன தான் நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு லேடிஸ் வந்து வீட்டில் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம். அதுவே நீங்கள் வீட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு மிஷின் போடுற அளவுக்கு இடம் இருந்து அதை நீங்கள் உட்காந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க 100% சந்தோஷம் தான் படுவாங்க. அந்த மாதிரி யார் வீட்டில் இருந்தே ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நீங்கள் டைலரிங் சொல்லி கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்ம பசங்களுக்கு வரக்கூடாது. ஒரு வேளை வந்துட்டா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றது அப்படின்றது அவங்களுக்கு நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் டைலரிங் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. அது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உதவும். இன்றைக்கி நிலமையில் என் ஃப்ரெண்டை போல் வேறு யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு கைத்தொழில் இருக்குது, நீங்கள் அதை கற்றுக்கிட்டு முன்னேறலாம். யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்றது கிடையாது. பாய்.